தேடி காசு சீரியல் இன்னைக்கான எபிசோடில் முத்து வந்து ஒரு பையனை காப்பாற்றிருப்பார்ல, அவங்க பேரண்ட்ஸ் வந்து இவருக்கு ஒரு வேனை பிடிச்சி கொடுப்பாரு. இந்த வேன் உங்களுக்கு தான் தம்பி, நீங்கள் வந்து இதில் இனிமேல் வண்டி ஓட்டுங்க, உங்களுக்கு நிறைய சவாரி கிடைக்கும். நம்ம குவார்ட்டர்ஸில் இருந்து கூட நிறைய பேர் வெளியே போவாங்க ஆஃபீஸ்க்கெலாம், அதுக்கெலாம் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. என் பொண்டாட்டி, எங்கள் அப்பா அம்மா, எங்கள் பாட்டி எல்லாருமே எனக்கு எவ்வளவோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, இதுதான் எனக்கு பெரிய ஹெல்ப் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருப்பார். நீங்கள் பண்ணதை விடையா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம செல்வம் சொல்வார், இந்த வண்டியை நானே ஓட்டுறேனே, எனக்கும் கொஞ்சம் டியூ கட்ட வேண்டியதெல்லாம் இருக்குல்ல அப்படின்னு சொன்னோடனே சரிங்கிற மாதிரி சொல்வார். அதுக்கப்புறம் நம்ம ரோஹிணியை மிரட்டியிருப்பார்ல, அவர் வந்து சொல்லுவார், ரோஹிணி உங்கள் அண்ணி இருக்காங்களா, அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி கல்யாணம் ஆகிட்டு, அவள் பேர் ரோஹிணியே கிடையாது, கல்யாணம் அவனுக்கு ஒரு பையன் கூட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த விஷயம் உனக்கு எப்போ தெரியும் அப்படின்னு சொல்லும்போது முதல்லே தெரியும் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி பிளாக்மெயில் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு மீனா கிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தனியாக ஒரு ரூம்குள்ளே போய் கூப்பிட்டு போய் அடின்னு போட்டு அடித்து விரட்டி விட்டுருவாங்க. அதுக்கப்புறமா நம்ம மனோஜும் விஜயாவும் சேர்ந்து அந்த வக்கீல்கிட்ட போய் பேசுவாங்க. அப்புறம் நாளைக்கு வந்து உங்களுக்கு கேஸ் வருது, கவுன்சிலிங் இருக்குது, அதனால முத்து மீனா நீங்கள் 2 பேருமே இவங்க கூட வந்து போகணும் அப்படின்னு சொல்லி, அப்போ வந்து என் பையனுக்கு வந்து பொண்ணு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீங்கள் பொண்ணு பார்க்குறத உங்கள் இஷ்டம், கல்யாணம் எங்கேஜ்மெண்ட் அப்படி எதுவும் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, 2 பேருமே ஜெயிலில் தான் இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.